ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரம்ஜானுக்கு ஃபஸ்ட்டு வீக்குக்காக என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் நான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக எது எது தேவையோ அது மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். பண்ணணுன்றதுக்காக நிறைய விஷயம் பண்ணிலாம் ஸ்டோர் பண்ணல. அது என்னெல்லாம் அப்படின்றத காட்டுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரெட் எடுத்து நல்லா மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்காக அது ஒரு பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா அது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மல்லித்தூள் இல்லாமல் இருந்துச்சு, அதனால் இந்த முழு மல்லி இருந்தது வீட்டில். அதையே நல்லா பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ட்ரை ரோஸ்ட்டு ரொம்ப போட்டு கருகிராமல் கொஞ்சம் ஸ்மெல் வரும் அது ரோஸ்ட் ஆகும்போது. அதோட நம்ம ஸ்டாப் பண்ணாலே போதும். அதையும் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டேன். இதையும் நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணால் நார்மல் நம்ம மல்லித்தூள் மாதிரியே நல்லாவே வாசமாக இருக்கும். வீட்டிலே நல்லா வறுத்ததுனால இது மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்தது சிக்கன் பிரியாணிக்கு ப்ரீமிக்ஸ் மாதிரி பண்ணி வைக்க போகிறேன். ஸோ ரொம்ப நாளைக்கெலாம் இல்லை, இது நாளைக்கு இல்லாட்டி நாளை கழித்து நான் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் நானே இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 400 to 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். யூஸ்வலாக அந்த அளவு சிக்கனுக்கு பிரியாணிக்கு நீங்கள் எவ்வளோ தாளிக்கிறதுக்கு சேர்ப்பீங்களோ அந்த அளவே எல்லா இன்க்ரீடியன்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அவ்வளோதான் இதோட ரெசிபியே. புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தேன். அடுத்து தயிர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இந்த லெமனும் தயிரும் மட்டும் நீங்கள் கரெக்டாக சேர்த்துட்டிங்கனாலே மித்தது கூட நம்ம கம்மியாக இருந்துச்சுன்னா பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் எதுவுமே அதிகமாக சேர்த்துடாதீங்க. அடுத்து பட்டை, கிராம்பு தூள் போட்டிருக்கேன். இதுதான் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸ் ஃப்ளேவர் இருக்கிறதுக்காக நல்லாவே சேர்த்துக்கிட்டேன். அடுத்து மல்லித்தூள், அப்புறம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஆல்ரெடி ஃப்ரைட் ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். இது நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் வேணுமோ ஆனியனோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் இந்த மிக்ஸ் பண்ணதை போட்டு நல்லா ஏர் போகாத அளவுக்கு நல்லா ஜிப்லாக் கவராக இருக்கணும். இதில் போட்டு ஜிப்லாக் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுவேன். இதை நான் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 hours முன்னாடி எடுத்து வெளியே வச்சுருவேன். அதுக்கப்புறமா இதை ஜஸ்ட்டு நெய்யில் எண்ணெய் லைட்டாக ஊற்றி தாளித்து விட்டுட்டு எப்போவும் பிரியாணி பண்ணுற மாதிரி அரிசி ஊற வச்சு போட்டாலே பிரியாணி ரெடி ஆயிரும். அடுத்து லெமன் எல்லாமே ஸ்க்வீஸ் பண்ணி இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஃப்ரீசர்லாம் வைக்கல, ஜஸ்ட்டு ஜூஸாகவே ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் ஈஸியாக ஜூஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது சிக்கன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம். அடுத்து சிக்கன் கட்லட் பண்ணுறதுக்கு சிக்கனை வேக வச்சு அதை எலும்பு இல்லாமல் எடுத்துகிட்டு ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி பெரிய வெங்காயத்தையும் கேப்சிகமும் நறுக்கிட்டு அதை மிக்சரில் அடித்து வச்சுருக்கேன் 1-2. இப்போ இதில் தேவையான மசாலா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் லைட்டாக கரம் மசாலா, அடுத்து கொஞ்சமாக பெப்பர் தூள், அடுத்து பேப்ரிக்கா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணல, அதனால் இது ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆல்ரெடி நான் அந்த சிக்கனை வேக வைக்கும்போதே சால்ட் போட்டுட்டேன். அதனால் வேணும்னா அரைச்சி முடித்ததுக்கப்புறமா தேவைப்பட்டால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி 1-2 அடிச்சுக்கிட்டேன். ரொம்ப மையாகவும் அரைக்க வேணாம், டேஸ்ட்டு பெருசாக நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி அரைச்சாலே போதும். இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க ஆனியன் கேப்சிகத்தோடு சேர்த்து இது நல்லா லைட்டாக ஆயில் விட்டு இந்த மாதிரி டோ மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் இதை நீங்கள் குட்டி குட்டியாக அந்த மாதிரி ரவுண்டாகவோ இல்லை ஸ்ட்ரிப்ஸ் மாதிரியோ நீங்கள் ஷேப் பண்ணி இதை ஃப்ரீசரில் ஒரு 8 hours வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரியும் ரவுண்ட் ஷேப்லையும் போட்டிருக்கேன். ஏன் 2 பேக்கெட்டில் தனித்தனியாக போட்டிருக்கேன்னா ஒவ்வொன்று ஒவ்வொரு நாள் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான். நெக்ஸ்ட்டு மட்டன் கீமா சமோசா பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, அடுத்து கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், ஆனியன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்க போகிறேன். இன்றைக்கி ஈவினிங் இஃப்தாருக்காக தான் இது பண்ணேன். ஆக்சுவலாக சிக்கன் சமோசா நான் ஃப்ரோசன் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணல, அந்த ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணது, அதனால் இதில் காமிக்க முடியலை. அதே மாதிரி கீமா ஆக்சுவலாக மட்டன் ஷமி கபாப் பண்ணுறதுக்கு தான் நான் வாங்கியிருந்தேன். கபாபும் பண்ணி அதுவும் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுவும் வீடியோ எடுக்க மறந்துட்டனால காட்ட முடியலை. ஆக்சுவலாக சிக்கன் கட்லட்டை விட அதுதான் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆல்ரெடி நாங்கள் அது ஒரு சஹருக்கு சாப்பிட்டுட்டோம்.
இப்போ வந்து இதில் கீமா ஆட் பண்ணி லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கம்மி தான் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகாத்தூள், லைட்டாக பெப்பர் தூள் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்குறதுல கீமா வந்து இதிலே குக் ஆயிரும். அதுவே வாட்டர் ரிலீஸ் பண்ணால் அதிலே குக் ஆயிரும். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங் இஃப்தாருக்கு இது தான் நான் சமோசா ஷீட்டில் போட்டு சமோசா பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அல்டிமேட்டாக. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்கமிங் வீடியோஸில் இதில் ப்ரிப்பேர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி நான் குக் பண்ணேன்றதை கண்டிப்பாக காட்டுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.